ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேபினட் கமிட்டி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா PAN 2.0 அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் நிறைய இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், அட்டல் இன்னோவேஷன் மிஷன், ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம், இந்தியன் ரயில்வேஸ் மல்டி ட்ராக்கிங் ப்ராஜெக்ட், அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். அது கூட PAN 2.0 பேப்பர்லெஸ் அண்ட் ஆன்லைன் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கேபினட் தரப்புல அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய மொத்த காஸ்ட் 1435 கோடி ரூபாய் இதுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, ஏற்கனவே நம்ம கிட்ட பேன் கார்டு இருக்கு. இந்த PAN 1.0க்கும் PAN 2.0க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? PAN 2.0க்கு நம்ம புதுசாக வந்து அப்கிரேட் ஆகணுமா? பேன் கார்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணணுமா? ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பிஐபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரோவில் வந்து இந்த சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று செய்தி வெளியீடு PAN 2.0 ப்ராஜெக்டை பற்றி. அதாவது த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சேர்டு பை த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி has given its approval for the PAN 2.0 project of the income tax department. ஸோ இந்த ப்ராஜெக்டினுடைய மொத்த காஸ்ட் வந்து 1435 கோடி ரூபாய். அப்போ கீழே கொடுத்துருக்காங்க, the PAN 2.0 project enables technology driven transformation of taxpayer registration services and has significant benefits. அப்போ என்னென்ன பெனிஃபிட்லாம் அதில் இருக்கு PAN 2.0 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ் ஆஃப் அசஸ் அண்ட் ஸ்பீடி சர்வீஸ் டெலிவரி வித் இம்ப்ரூவ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போலாம் நம்ம பேன் கார்டில் ஏதாவது நேம் கரெக்ஷன் பண்ணுறோம், இல்லை டேட் ஆஃப் பர்த், ஏதோ ஒன்று எந்த டீட்டெயில்ஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த பேன் வெப்சைட் சரியாக ஓப்பன் ஆகுறது இல்லை, நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்ளிகேஷன் எரர் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண போகிறதா அதில் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸஸ் அண்ட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன். எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸஸ் அப்படின்னா பேப்பர்லெஸ் ப்ராசஸஸ். ஸோ பேப்பர் மூலமாக, அதாவது ஃபிசிக்கலாக எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்ம ஃபில் பண்ண தேவை கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக கொண்டு வரமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கிரேட்டர் எஜிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது QR கோடு ஒன்று கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பேன் கார்டு பின்னாடியும் ஒரு QR கோடு இருக்கும். ஸோ அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணால் அந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு QR கோடு வந்து கொண்டு வர போகிறதா PAN 2.0 ப்ராஜெக்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் ரீஇன்ஜினியரிங் த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆஃப் டேக்ஸ் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் த்ரூ டெக்னாலஜி டிரைவன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். This will be an upgrade of the current PAN 1.0 ecosystem, consolidating the core and non-core PAN activities as well as PAN validation service. இந்த பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பேன் கார்டு, இண்டிவிஜுவல் நபர், தனிநபருடைய பேன் கார்டு எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ இப்போ உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கு அப்படின்னா PAN 2.0 வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுவாங்களா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அப்டேட் ஆகுமா, அது போன்ற தகவல் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இது வரைக்கும் 78 கோடி பேன் கார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் 98% பார்த்தீங்கன்னா தனிநபருடைய பேன் கார்டு தான் வந்து இருக்குது. இந்த PAN 2.0ல எந்த மாதிரியான அப்கிரேடேஷன்லாம் இருக்கும் அப்படின்னா, அப்கிரேட் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ பழைய சிஸ்டத்தை அப்கிரேட் வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர் ஃபார் ஆல் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன் ஸ்பெசிஃபைடு செக்டார்ஸ். இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த பேன் கார்ட்லேயே டிஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரித்து வந்து காமிச்சிருவாங்க, அந்த பேன் கார்ட்லேயே வந்து பிரித்து காமிச்சிருவாங்க பிஸ்னஸ் பேன் கார்டில். இப்போதைக்கு எல்லா பிஸ்னஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேன் கார்டு தான் இருக்குது. பட் இது வந்து ஸ்பெசிஃபைட் செக்டார் வைஸாக வந்து பிரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யூனிஃபைடு போர்ட்டல். இப்போ எப்படி நம்மளுக்கு EPFOவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபைடு மெம்பர் போர்ட்டல் அப்படிங்கிறது தனியாக இருக்கும், அதே மாதிரி இந்த பேன் கார்டுக்கும் யூனிஃபைடு போர்ட்டல் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ நம்ம பேன் கார்டை பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து UTIDSL வெப்சைட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா NSDL வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா பேன் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபைடு போர்ட்டல் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ராபஸ்ட் சைபர் செக்யூரிட்டி மெசர்ஸ் வந்து இருக்க போகுது. பேன் டேட்டா வால்ட் சிஸ்டம் mandatory ஃபார் ஆல் entities யூசிங் பேன் டேட்டா. பெனிஃபிட்ஸ் டு காமன் சிட்டிசன்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. டெக்னாலஜி டிரைவன் ஆன்லைன் அண்ட் பேப்பர்லெஸ் சிஸ்டம். ஸோ மோஸ்ட்லி வந்து இனிமேல் நம்ம பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்க போது, எல்லாமே ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது எய்ம்ஸ் டுவர்ட்ஸ் காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர். அதே மாதிரி எஃபெக்டிவ் டெக்னிக்கல் டிரைவின் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் சிஸ்டம். எப்படி நம்மளுக்கு நான் பிஎஃப் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பிஎஃப்ல வந்து EPF IGMS போர்ட்டல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து
இந்த பேன் கார்டுக்கும் ஒரு காமனா ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் சிஸ்டம் வந்து கொண்டு வர போறாங்க. குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு போர்ட்டல் மாதிரி அதை கொண்டு வருவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பேன் அப்ளிகேஷன் ஏதாவது குறைகள் வந்து இருக்கு அப்படின்னா ஸோ அதில் நீங்க அப்டேட் பண்ணி அதற்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் மூலமா வந்து அப்டேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பேன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருமா அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ப்ரீ அப்கிரேட் ஆல் எக்ஸிஸ்டிங் பேன் கார்ட்ஸ் வில் பி அப்கிரேடட் வித் QR கோட்ஸ் அட் நோ அடிஷனல் சார்ஜ். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய பேன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு புது பேன் கார்டா மாறிடும். அதில் QR கோடு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் பேப்பர்லெஸ் சிஸ்டம், அதே மாதிரி இன்டெகிரேஷன் ஆஃப் பிசினஸ் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ பிசினஸ் செக்டார் வைஸா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக்டார் வைஸா அவங்க பிரிக்க போறாங்க. செக்யூரிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ண போறாங்க. QR கோடு இப்போ நீங்க QR கோடு சொன்னோடனே நீங்க சொல்லலாம் என் பேன் கார்டில் ஏற்கனவே QR கோடு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை விட வந்து அட்வான்ஸ்டா அந்த QR கோட்ல அட்வான்ஸ்டா ஏதாவது கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க செக்யூரிட்டி அண்ட் டேட்டா கன்சிஸ்டன்சிக்காக. அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் கிரீவன்ஸ் ரிட்ரஸல். ஸோ குறைகள் தீர்க்கும் விதமாக புதுசா ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு போறாங்க. ஸோ இதான் வந்து PAN 2.0ல அப்டேட் பண்ண போறோம். ஸோ இந்த தகவல் நீங்க முடிஞ்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆஸ் ஏ காமன் பீப்புளா நம்மளுக்கு அந்த PAN 2.0 சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் பண்றது ஈஸியா இருக்கும். பேன் கார்டு ஏதாவது பிரச்சனைனா கிரீவன்ஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. அதே மாதிரி QR கோட் இருக்கு. தென் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் தான் எல்லாமே. எதுவுமே நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மேனுவலா வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேன் கார்டில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்க பேன் கார்டே கையில் இல்லாம ஜஸ்ட் வந்து எல்லாமே ஆன்லைன்லயே இருக்கும். நீங்க அந்த நம்பர் மட்டும் சொன்னா போதும். எங்கேயாவது நீங்க பேன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா பிசிக்கலா பேன் கார்டு காப்பி கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இது என்னைக்கு எந்த நடைமுறையில் வருது அப்படிங்கிறத நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.